வேலூர் தாந்தோண்டீஸ்வரர் திருக்கோயில் சேலம் மாவட்டத்தில் வேலூர் என்னுமிடத்தில் உள்ளது. தேவார வைப்புத்தலம் பாடல் பெற்ற அருள்மிகு தாந்தோண்டீஸ்வரர் கோயில் வேலூர், சேலம். இதனுடைய தல வரலாறை காண்போம். பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனன் ஒருமுறை தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்தான். அதன் ஒரு பகுதியாக இங்குள்ள தீர்த்த மலைக்கு வந்தான். அப்போது கிருஷ்ணன் அர்ஜுனனிடம், உனது பானத்தை இப்பகுதியில் செலுத்துவாயாக என்றார். உடனே சிவனை நினைத்து பிறை வடிவமான பானத்தை மலை அடிவாரத்தில் செலுத்தினான் அர்ஜுனன். இதனால் சிவன் மகிழ்ந்து அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திரத்தை வழங்கினார். மேலும் தனது திருமுடியில் இருந்து கங்கையின் ஒரு பகுதியை இங்கே ஓட செய்தார். அந்த நதியே வெள்ளாறு என்று பெயர் பெற்றது. ஒருமுறை இறைவனின் திருவருள்படி வசிஷ்ட முனிவர் இந்த நதிக்கரையில் தங்கி வேள்வி செய்தார். வசிஷ்டரின் வேள்வியில் மிஞ்சிய சாம்பலே குன்றாக மாறி கோட்டை மேடு என்ற பெயரில் விளங்குவதாக கூறப்படுகிறது. அந்த குன்று மண்ணே இந்த ஆலயத்தின் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. வசிஷ்டர் உலக நலனுக்காக தவம் செய்ய முன்வந்தார். அப்போது குபேரன் தாமரை பீடத்தில் எழுந்தருளிய சிவபெருமானை வணங்கி பொன்மாரி பொழிந்தார். இதனை நினைவுறுத்தும் வகையில் தாமரையில் எழுந்தறியுள்ள குபேரலிங்கத்தை இந்த ஆலயத்தில் தரிசிக்கலாம். மூலவரான தாந்தோன்றீஸ்வரர் சுயம்புலிங்கமாக கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். இவரை வணங்கினால் கல்வி, செல்வம், உத்தியோக உயர்வு கிடைக்கும் என்பது பக்தர்கள் நம்பிக்கை. ஆண்டுதோறும் சித்திரை 3ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை சூரியன் தனது ஒளிக்கதிர்களால் மூலவரை வழிபடுவது சிறப்புக்குரியது. அம்பாள் அறம் வளர்த்த நாயகி என்ற பெயரில் ஈசனின் சன்னதிக்கு இடதுபுறம் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். மா, பலா, இலுப்பை மூன்றும் இணைந்த அதிசய மரம் இங்கு தல விருட்சமாக இருக்கிறது. தீர்த்தம் வசிஷ்ட நதி. இந்த ஆலயம் 97 அடி உயர கோபுரத்துடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. கோயிலின் முன்பகுதியில் உள்ள 16 கால் மண்டபத்தில் யாழி மற்றும் குதிரை வீரன் சிற்பங்கள் கலை நுணுக்கத்துடன் அழகாக செதுக்கப்பட்டுள்ளன. மேலும் பஞ்சபூத லிங்கங்கள் 63, குபேரலிங்கம், தட்சிணாமூர்த்தி, சகஸ்ரலிங்கம், ஆறுமுகசாமி, கஜலட்சுமி, தேஷ்டா தேவி, துர்க்கை, பிச்சாடனார், காலபைரவர் போன்ற சன்னதிகளும் உள்ளன. வன்னி மரத்தடியில் நவக்கிரகங்கள் வீற்றிருக்கின்றன. சனீஸ்வரர் காக வாகனத்தில் ஒற்றை காலுடன் நின்றபடி காட்சி தருவது சிறப்பு அம்சமாகும். இங்கு தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, திருவாதிரை, பங்குனி உத்திரம், ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆருத்ரா தரிசனம், சிவராத்திரி, நவராத்திரி போன்ற விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு கல்யாண விநாயகர். இந்த கோவிலில் வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர் என இரட்டை விநாயகர்கள் உள்ளனர். இவரை கல்யாண விநாயகர்கள் என்று அழைக்கிறார்கள். சங்கடகர சதுர்த்தியின் போது இந்த இரட்டை விநாயகரை வழிபட்டு அபிஷேகம், அர்ச்சனை செய்து அருகு அல்லது வெள்ளருக்கு மாலை அணிவித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கிடைக்கும். இந்த விநாயகர் சந்நிதி முன்பாக திருமணங்கள் நடைபெறும். இந்த தலத்தில் வசிஷ்டரும் அருந்ததியும் நேரடியாக இருந்து ஆசீர்வதிப்பதால் இங்கு நடக்கும் திருமணங்களில் அம்மி மிதித்து அருந்ததி பார்ப்பது கிடையாது. மற்றொரு சிறப்பு அம்சம், முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் மாணிக்கம் செட்டியார் என்பவர் வசித்து வந்தார். மிளகு வியாபாரியான இவர் மிளகு செட்டியார் என்றே அழைக்கப்பட்டார். அவர் தினமும் மிளகு மூட்டைகளை மாட்டு வண்டியில் ஏற்றி சென்று சந்தையில் விற்று வருவார். ஒரு நாள் களைப்பு காரணமாக அடர்ந்த காட்டுப்பகுதியில் தங்கினார். அப்போது சமையல் செய்ய சுண்டைக்காய்களை ஒரு கல்லில் நசுக்கும் போது, எனக்கு கல்லடி பட்டு தலை வலிக்கிறது, உன் மிளகை அரைத்து பற்று போடு என்று ஒரு குரல் கேட்டது. இதனால் பயந்து போன அவர், என்னிடம் உளுந்துதான் இருக்கிறது என்று கூறியபடி அங்கிருந்து அவசரமாக ஊருக்கு திரும்பினார். வீட்டிற்கு சென்றதும் மிளகு மூட்டைகளை திறந்து பார்த்த போது அதிர்ச்சி, மிளகு முழுவதும் உளுந்தாக மாறி இருந்தது. பதறிப்போன அந்த வியாபாரி அசரீரி ஒழித்த இடத்திற்கு சென்று இறைவனை வேண்டினார். அப்போது, நீ சுண்டைக்காயை நசுக்கிய இடத்து மண்ணை எடுத்து உளுந்தின் மீது தூவு என்று குரல் ஒலித்தது. அதன்படியே செய்ய உளுந்து மீண்டும் மிளகாக மாறியது. இதையடுத்து அந்த வியாபாரி தான் சுண்டைக்காயை நசுக்கிய கல்லை பார்த்தபோது அது சுயம்புலிங்கம் என தெரிய வந்தது. இதையடுத்து மிளகு செட்டியார் அந்த பகுதியில் இந்த கோவிலை கட்டியதாக தல வரலாறு தெரிவிக்கிறது. இந்த ஆலயம் சேலம் மாநகரில் இருந்து வாழப்பாடியில் வடக்கில், அயோத்தியா பட்டணத்தில் இருந்து கிழக்கே 18 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ள வேலூரில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. தேவார வைப்புத்தலம் பாடல் பெற்ற அருள்மிகு தாந்தோன்றீஸ்வரர் கோயில் சேலம் மாவட்டத்தில் வேலூர் என்னுமிடத்தில் உள்ளது.